கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நம்ம கூட இடைப்படுகிற தேவனை நாம் நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு காரியம் கற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படணும். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. கவனிங்க, உங்கள் முகத்தை கண்டு. அப்போ ஒரு முகத்தை பார்த்த உடனே முகத்துக்குள்ள விசுவாசம் குறைவாய் இருப்பதை பார்த்தார். பார்த்தவர்கள் என்ன பண்ணாங்க, அங்கே வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நிறைய காரியங்கள் சொல்றோம். ஆனால் முகத்தை பார்த்து ஒரு சரியில்லை, சரியா இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். அந்த கண்டுபிடித்த நாம் என்ன பண்றோம்னு சொன்னா அவங்ககிட்டே கேள்வி கேட்போம், ஏன் அப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்க, ஏன் நான் இப்படி பண்றேன் அப்படின்ற விஷயம் கேட்போம். நிறைய நேரங்கள்ல அவங்க தான் சரியில்லைன்ற விஷயம் தெரியுமே, நீ என்ன பண்ணும், ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்க, இப்படி உதவி செய்யுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். சோர்ந்து போயிருக்கிறாங்க, பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, அப்போ அவங்க அழுகையோடு இருக்கிறாங்க, அவங்க முகமே சரியில்லைன்னு சொல்லி தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அநேக நேரங்களில் நிறைய பேரை குறைவை பார்த்து அவங்க சரியில்லைன்னு சொன்னால் ஏன் இப்படி மூஞ்சி இருக்குது, காலிலேருந்து ஏன் ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய நேரத்தில் அப்படி தான் கேட்கக்கூடிய மாட்டீங்க. அப்படி கேட்கக்கூடாது. தேவனிடத்தில் என்ன பண்ணும், போய் சொல்லி இப்படி இருக்கிறாங்கன்ற இதை மாற்றி கொடுங்க, இந்த காரியங்கள் சரியில்லை என்பதை கேட்க வேண்டும். அங்கே பாருங்க, அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உங்கள் முகத்தை காணும் போது நீங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் என்று அறிந்து கொண்டு. அவர்கள் விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறார்கள், விசுவாசம் இல்லாத ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க, விசுவாசம் இல்லாத வாழ்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு அவர்களுக்காக என்ன பண்ணுறாருன்னா அவர் தேவன் நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அது பெரிய ஒரு ஜனமாக இருக்கிறதுனால இரவும் பகலும் ஜெபிக்கிறார். ஒரு சிறிய கூட்டமாக இருக்குன்னு சொன்னால், ஒரு மனிதன் நம்ம வீட்டில் பார்க்கணும்னு சொன்னால் சரியில்லை, ஒரு 2 பேர் சரியில்லைன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணணும், ஜெபத்தில் உட்காந்து இதுக்கு நான் 10 நாளாக ஜெபம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. நாம் தேவன் நோக்கி பார்த்து, ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு குறைவாக இருக்கிறாங்க, என்ன காரியத்தினாலும் அவங்க மூஞ்சி இப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் மாற்றி கொடுங்க. எங்கள் ஹஸ்பண்டுடைய முகம் இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம் தெரியல, என் மனைவியோட முகம் இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம் தெரியல, நீர் என்ன பண்ணுங்க, இதை மாற்றி கொடுங்க என்று தேவனிடத்தில் கேட்கும் போது தேவன் அந்த காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நாம் நிறைய நேரத்தில் தேவனிடத்துல கேட்பதில்லை, யார் பிரச்சனையும் அவங்ககிட்ட போய் கேட்கும். அந்த பிரச்சனை உள்ளவங்க கேட்கும் போது ஒரு கோபத்தில் இருக்காரு வீட்டுக்காரரு, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் உள்ள கோபம் இருந்துனே தான் இருக்கும். முகத்தை மாத்திரம் நம்ம மாற்றிக்கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிற மாதிரி வைப்பாங்க. இப்போ அடுத்த டைம் பாருங்க, இப்படி வச்சிருந்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், முகத்தை சுவிச்ச மாதிரியே வச்சணும், உள்ள கோபத்தோடு இருப்பாங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் கேட்ட கேள்வினால் ஏன் இப்படி வச்சிருக்கிற, நான் இப்படி இருந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பாருங்க சுவிச்ச மாதிரியே வச்சுன்னு அவர்கள் கோபம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க முகம் சரியில்லை என்று சொன்னால் உடனே பார்த்து என்ன விதமாய் சரியில்லை என்று அறிந்து கொண்ட நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தான் அதை மாற்றக்கூடியவர், தேவன் தான் அதை சரி பண்ணக்கூடியவராக இருக்கிறார். வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது லாபான்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகம் 31ஆம் அதிகாரத்துல அதுல 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்கிறதை கண்டான். கவனிங்க, அவன் முகம் நேற்றைய முந்தின நாள் இருந்தது போல இல்லை, அவன் முகம் இப்போ என்ன வேறுபட்டதாய் காணப்படுது. இப்போ இந்த வேறுபட்டதாய் காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு, மாமா ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஏன் உங்கள் முகம் ஏன் அப்படி இருக்குது, என்ன நடந்துது, ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன்னா என்ன சொல்கிறேன், இல்லை மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த ஆடுகளை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி கத்திரிக்காய் இடத்த கொண்டு போனோம், அதனாலே எனக்கு இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வேலையின் பாரத்தை காமிச்சிட்டு இருப்பார். ஆனால் இவருடைய முகம் வேறுபட்டு இருப்பதை கண்டவர் என்ன செய்கிறார்னா அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார், தேவனிடத்துல கேட்கிறார், அவரே என்னுடைய காரியங்கள்ல இப்படியா இவருடைய முகத்தை நான் பார்க்கிறேன், என்ன நடக்க போகுது, என்ன காரியங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க புரிய வைங்க அப்படின்ட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும். இப்ப தேவனை நோக்கி பார்க்கும்போது 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். கவனிங்க, இப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ என்ன பண்ண இங்க இருந்து இருக்காத, நீ புறப்பட்டு போ, உன் இனத்தார இடத்துக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீ போன்னு சொல்லிட்டு. இப்போ இவர் தேவனிடத்துல கேட்காம போனார்னு சொன்னா
இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கணுமா, அங்கேயே தான் இருந்திருப்பார், அதே இடத்துல தான் வாழ்ந்திருப்பார். அவர் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கான வழியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்றைக்கு அநேகருடைய முகம் சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்துல போய் கேட்டு ஏன் இப்படி கேட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ண, தங்கள் முகத்தை மாற்றிக்கொண்டு தங்களை நல்லவர் போல காண்பிப்பார். அந்த நல்லவர் போல காண்பித்து உங்களை கடைசி வஞ்சிக்கக்கூடியவராக மாறும். இந்த லாபானிடத்துல போய் கேட்டிருப்பான்னா, அந்த லாபான் தன் முகத்தை மாற்றிக்கொண்டு இவன் நம்மளை கண்டுபிடிக்கிறான், நம்மளுடைய காரியங்கள் உனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிருப்பா தெரியுங்களா, அவரு தன்னை நல்லவர் போல காண்பித்து அதே இடத்துல இருக்கத்தக்கதாக வைத்திருப்பார். அதுக்கு என்ன பண்ண, மாப்பிள்ளை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், மாப்பிள்ளைக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேற மாதிரி நடத்த பார்த்திருப்பார். ஆனால் இவருக்கு ஒரு தேவன் இருக்கிறார், தேவன் நோக்கி பார்க்க வேண்டும், தேவனிடத்தில் கேட்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர்னு சொல்லிட்டு தேவனிடத்துல போகும்போது தேவன் தான் அதை காண்பித்தார், தேவன் தான் அதை புரிய வைக்கிறார், தேவன் தான் அதை சொல்கிறார். அப்புறம் மட்டும் தான் யார்கிட்ட போய் சொல்றாரு தெரியுங்களா, தன்னோடு கூட இருக்க மனைவி கிட்ட போய் சொல்றாரு, தன்னோடு கூட இருக்கிற ஜனங்க கிட்ட போய் சொல்றாரு, நம்மெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்து கிளம்பி போனோம், ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்களும் என்ன சொல்லுவீங்கன்னா, உடனே உங்க வீட்டுக்காரருக்கு இப்படி பார்த்தங்க, இப்படி இருக்குதுங்க, அது சொல்றாரு மனைவி கிட்ட, நான் இப்படி பார்த்தேன், இது மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. இப்படியா என்ன பண்ணீங்க, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணீங்க. உங்க கூட ஒரு தேவன் இருக்கிறார், அந்த தேவனத்துல இப்படி அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தேன், நான் என்னை பார்க்கும்போது முறைத்து கொண்டே பார்த்தான், என்னை பார்க்கும்போது அவன் ஒரு மாதிரி என்னை உற்று பார்க்கிறான் அப்படி என்பதை யாருகிட்ட சொன்ன, உங்கள் தேவனத்தை சொல்லும் போது உங்கள் தேவன் அதுக்கான வழியை காண்பிப்பார், தப்பித்துக் கொள்வதற்கான வழியை காண்பிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். கவனிங்க, இன்றைக்கு உங்கள் முகத்தை பார்க்கிற நீங்க உங்க கூட இருக்கவங்களை பார்க்கணும், வேறுபட்டு காணப்படும்னா நீங்கள் தேவன் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளும். தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்கிறவர், தேவன் தான் உங்களை வழிநடத்துகிறவர், தேவன் தான் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். கவனிங்க, அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கும் இருப்பாங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கவனிங்க, இங்க பாருங்க, அவன் கூட இருந்த அவன் மனைவியை பார்த்து பேசி அவங்க கிட்ட சொல்லிட்டு சொல்றாரு, உங்க தகப்பனுடைய முகம் இப்ப வேறுபட்டு இருக்குது, நான் உங்க தகப்பனுக்கு எவ்வளவு வேலை செய்யணும்னு செய்தேன், ஆனா என் தேவன் என்ன பண்ணாரு, அங்க இருந்து போக சொல்லிட்டாரு, வாங்க நம்ம போலாம்னு சொல்லிட்டு. பாருங்க, தேவனிடத்துல முதலாவது சொல்லுகிற ஒரு மனிதன் இருந்தால் பின்புதான் தன் குடும்பத்தார் தன்னோடு கூட இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் யார் இடத்துல இன்னைக்கு சொல்லுகிறீர்கள், கூட இருக்கவங்க டக்குன்னு காலையில் எழுந்தோடனே ஒரு மாதிரி இருக்குங்க, இப்ப கூட கடைக்கு போயிட்டோம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, உடனே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுருங்க. ஒரு கடையில ஒரு மனிதர் வேற மாதிரி பார்க்கலாம்னா உடனே என்ன பண்ணி வீட்டுக்காரங்கிட்ட வந்து சொல்லி வீட்டுக்காரன் எழுந்து போய் கோபத்துல வேற மாதிரி பிரச்சனையை உண்டாக்கி உங்கள் வாழ்க்கையில சந்தேகத்தை உண்டு பண்றது. அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை பாதுகாக்கிறவர் இருக்கிறார், உன்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உன்னை பாதுகாக்கிற தேவன் இருக்கா, அவருடைய தம்முடைய கரத்து நிழல் உன்னை மறைக்கிற ஒரு தேவன் இருக்கா. அவர் எடுத்து சொல்ற, ஆண்டவரே நான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதுக்கான வழியை கற்றுக் கொடுப்பார், வழியை கற்றுக் கொடுத்து நடத்துகிறவர். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கோம், யாரோடு பழகி கொண்டிருக்கோம், யாரோடு நெருக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கோம். தேவனோடு தான் இருக்கிறோம் என்று சொல்கிறோம், ஆனா மனிதரோடு தான் அதிக நேரம் நாம் உறவு வைத்துக் கொண்டவர்களாய் மனிதரோடு பழகிறவர்களாய் மாறிட்டோம். நாம் தேவனோடு பழக கற்றுக்கிறோம். இப்போது பாருங்க, கடவுள் சொல்லிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இந்த புறப்பட்டு போகிற வழியில என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஆரவாரமாய் ஒரே முகம் சந்தோஷமா தகப்பன் வீட்டுக்கு போக போகிறோம், ஊருக்கு போக போகிறோம்னு மகிழ்ச்சியா போயிட்டு இவனுடைய முகம் மகிழ்ச்சியாய் போய் கொண்டிருக்கிறது. பின்னாடி ஒரு எதிரி கிளம்பிட்டான், எதிரி பிரச்சனையோட வருகிறான். இந்த லாபானுக்கு தெரிந்த மாதத்துல உன்னுடைய மகள் எல்லாம் போயிட்டாங்க, உன் மரம் பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன அவன் மூர்க்க கோபம் கொண்டவனாய் மாறிவிட்டான். அங்கிருந்து வேகமாய் தன்னுடைய ஆட்களை கொண்டு வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும், தன் பிள்ளைகளும் தன் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்ப முகம் எப்படி மாறி தந்துமா, யாக்கோபின் முகம் எப்படி மாறிடுமா, செத்து போன முகமாய் மாறி இருக்கும். எல்லாவற்றையும் கொண்டு போயிருந்தால் அவருடைய முகம் வேதனைப்பட்டு கண்ணீரோடும் கவலையோடும் மாறி இருக்கும். இப்படித்தான் மாற்ற வேண்டும் பிரயாசப்பட்டு வருகிறார். இவர் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனால புறப்பட்டு போன்னு சொன்னவர் அவருக்கு பாதுகாப்பாய் வருகிறார், கூட துணையாய் இருக்கிறார்.
இந்த மனிதன் வேகமாக வந்தான், பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதான் போயிருக்காங்க, நாளைக்கு காலில் பிடிச்சலான்னு சொல்லிட்டு அவன் படுக்கிறான். அவன் முகம் எப்படி இருக்குதுமா, ரொம்ப கோபமா, நாளைக்கு காலையில் விடக்கூடாது, அவங்க அப்படி பண்ணிடணும்னு சொல்லி நினைக்கிறான். தேவன் அவளுக்கு இடைப்படுகிறார். தேவன் அவளோடு கூட சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இப்பொழுது நீ கோபமா பார்க்கிறியே, அந்த யாக்கோபுக்கு தேவனாய் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் தேவனை சொல்றது. அவனுக்கு நீ என்ன பண்ணும், நன்மையே என்று தீமை ஒன்று செய்யாதபடி எச்சரிக்கையார் என்று தன்னுடைய முகத்தை ஆண்டவர் கோபமாய் அவன் முன்பாக காண்பிக்கிறவராய் மாறினான். அவன் பயப்படுகிறான். அவன் பயந்தவன் சொல்றான், மறுநாள் போய் சொல்றான், எனக்கு தீமை செய்ய வல்லமை இருந்தது, என்கிட்ட இருக்குது, ஆனா உன் தேவன் இடைப்பட்டார். அவர் சொல்றாரு, என்னை எச்சரித்தார். எச்சரித்து அவருடைய முகம் அப்படி இருக்குன்னா சிரிச்சுட்டு பேசிருப்பாரா? எச்சரிப்போம் சிரிச்சுன்னு வருமா? கண்டிப்பா. நாளைக்கு நீ இதை பண்ண, நீ காலி. அப்ப முகத்தை எப்படி மாற்றிக்க? நீ பார்க்க வேண்டியதை பார்த்தீங்கன்னா உனக்கு உதவி செய்ய வேண்டிய தேவன் கூட வந்து உன்னை யாரெல்லாம் எதிரியா பார்க்கறானோ அவனை வேற மாதிரி பார்க்கிறவரா இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது தெரியல. நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்வார். நிறைய நேரங்கள்ல நாம் பாருங்க, பிரச்சனையை உண்டு பண்ணுகிட்ட மனிதர்கிட்ட போயிட்டு உன்னை விட கோபம் உள்ளவர்களாய் மாறி அவங்க என்ன பண்ணாங்க, போய் சண்டைக்கு போய் பிரச்சனையை வளர்த்து அந்த பிரச்சனையினால அசிங்கப்பட்டவர்களாய் மாறும். அப்படி நாம் மாறக்கூடாது. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனத்துல போய் சொல்ல கற்றுக்கணும். அந்த தேவன் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர். அந்த தேவன் நம்முடைய முகங்களை, கவனிங்க, எந்த முகம், இப்ப பாருங்க, லாபானுடைய முகத்தை யாக்கோபு கண்டார், வேறுபட்டு இருக்கிறார், அறிந்து கொண்டார். ஆனா யாக்கோபு புறப்பட போறான், யாக்கோபு ஒரு மாதிரி இருக்கிறான் என்பதை லாபான் அறிந்து கொள்ள முடிஞ்சதா? பாத்தீங்களா? ஏன்னா லாபானுடைய முகத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே அசுத்தாவிகள் என்ன பண்ணுச்சு, அவன் முகத்தை வேறுபட்டு. ஆனா யாக்கோபுடைய முகம் பாருங்க, தேவனோடு உறவு கொண்டதுனால அவன் முகம் பிரகாசிக்குது. அல்லேலூயா. உங்கள் முகம் அப்படி பிரகாசிக்க வேண்டும். அதான் என்ன புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது பாருங்க, என்ன புத்தகம் நாம் பார்க்கிறோம், 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. நல்லா கவனிங்க, இங்க 2 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க பாருங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, பிரகாசிக்க பண்ணுகிறார். உன்னுடைய முகத்தை என்ன பண்றது, அவரோடு கூட யார் பழகினா அவங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். பிரகாசிக்க பண்ணுகிற மாத்திர அவர் கிருபையாய் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன பிரகாசிக்க பண்ணது மாத்திர பிரசன்னமாகிறாரா, சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவாராம். முகத்தை பாருங்க, உன் முகத்தை மாற்றுகிற ஒரு தேவனுக்கு. அல்லேலூயா. நீ ஆலயத்துக்கு போகிற, தேவனை தேடுகிற, தேவனோடு கூட பழகுற, உன் முகம் பிரகாசமா இல்லைன்னு சொன்னா உம்முனா மூஞ்சி மாதிரி போய் உட்காந்துனா நீ கர்த்தரை துதிக்க மாட்ட, கர்த்தரோடு உறவு கொண்டதான் மாற மாட்டேன், கர்த்தரோடு பழக மாட்டேன். பாருங்க, முன்னு போய் உட்காந்து பாட்டு பாட சொல்லுவான், பாடாது. துதிக்க சொன்னான், துதிக்காது. கவனிங்க, மழை நாள் பட சொன்னான், மழை நாள் அது மூஞ்சி முணுக்கும். ஏன் அப்படி இருக்கு தெரியுமா? எங்கள் சங்கீத புத்தகத்துல வாசிக்கும் போது பாருங்க, 67ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் வாசிங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கவனிங்க, தேவரீ இறங்கி எங்கள் முகத்தை என்ன பண்ணுங்க, பிரகாசிக்க பண்ணுங்க. இறங்கிங்க, எங்களை ஆசிர்வதிங்க, எங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க கேட்டார். ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, அது கீழே இருக்கிற வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பாருங்க. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பாருங்க, முகத்தை பிரகாசிக்க பண்ணா, ஆசீர்வதித்தா அந்த கூட்டம் உள்ள வந்தா துதிக்கும், கர்த்தரை பாடும், கர்த்தரை மகிமைப்படுத்தும். இன்றைக்கு உங்கள் முகம் வேறுபட்டதாய் காணப்படக்கூடாது, உங்கள் முகம் பிரகாசிக்கக்கூடியதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி மாறுமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்கள் முகத்துக்கு விரோதமா யார் எழுதினாலும் தேவன் நோக்கி பாருங்க, தேவன் உங்களுக்கு உதவி ஜெபிப்போம். பரலோக பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துவது பண்றே. அன்றைக்கு லாபானுடைய முகம் வேறுபட்டு காணப்படும் போது அதை யாக்கோபு அறிந்து கொண்டு நோக்கி பார்த்தார்கள். இன்னைக்கு அநேக மனிதருடைய முகம் வேறுபட்டு காணப்படும்னா அவரிடத்தே போய் ஏன் அப்படி இருக்கிற, ஏன் அப்படி இருக்க, ஏன் அப்படின்னு கேட்டு அவங்களை இன்னும் பிரச்சனைக்குள்ள ஆக்குறவா இல்லை, அவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்களாக மாறுகிறான்ப்பா. அப்படி இல்லாதபடிக்கு உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் நெருங்கி உம்மோடு கூட பழகி அந்த பிரச்சனை வந்து வெளியே வர கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றே முகத்தில் அன்றே குறைவை காணப்படும் போது அன்றே உம்மை நோக்கி பார்க்கிறாங்களப்பா.
அதுபோல இன்றைக்கு யார் யார் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவருடைய முகம் சரியில்லை என்று சொன்னால் உம்மை நோக்கி பார்த்து அதை சரி பண்ணிக்கொள்ள ஜபித்து மாற்றிக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென்.